நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு நாளில் புத்தாண்டை கொண்டாட இருக்கிறோம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரை பார்த்தாலும் அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம், ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு. உண்மையாகவே சந்தோஷமாக தான் இருக்குது அந்த சொல் கேட்கும்பொழுது. அது ஒரு மந்திர சொல் தான். பேரறிஞர் அண்ணா கூட ஒரு இடத்துல சொல்கிறாரு, எல்லா நாளும் ரொம்ப சாதாரணமாக போனால் மனுஷன் வாழ்க்கையில் ஒரு உற்சாகம் இருக்காது. வருஷத்தில் வரக்கூடிய அந்த பொங்கல், தீபாவளி, புத்தாண்டு இதெல்லாம் ஒரு புதிய மகிழ்ச்சி நமக்கு கொடுக்கத்தான் செய்யுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம பெருசாக ஒன்றும் செய்ய வேணாம், ஒரு சின்ன விஷயம்னா நம்ம இந்த புத்தாண்டில் முயற்சி பண்ணி பார்க்கலாம். கட்டாயம் எல்லாருக்கும் மனசுக்கு பிடித்த ஒரு நபர் இருப்பாங்க. அது ரொம்ப நெருக்கமான நண்பர்களாக இருக்கலாம். அது யாரோ ஒரு ஆள் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. உங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் அவங்ககிட்ட சொல்லக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு சூழலில் அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்து பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்துடும். அப்படி வரும்பொழுது நீங்கள் முதல்ல போய் அவங்கக்கிட்ட சமாதானம் பேசுவீங்களா, இல்லை அவங்களாம் வந்து பேசிட்டோம் அப்படின்னு நீங்கள் காத்திருப்பீங்களா? இதில் நீங்கள் எந்த கேட்டகரின்னு யோசிச்சிங்க. இதில் என்ன ஒரு அற்புதம் அப்படின்னா, யார் முதல்ல போய் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு இதய நோய் வராது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு செய்தி. ஏன்னா ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் ரொம்ப இலகுவாக உடனே அவங்க குழந்தை மாதிரி மாறக்கூடிய அந்த பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியமானது. அது ஒருவேளை உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களை நீங்கள் பாராட்டிக்குங்க. ஒருவேளை அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், நம்ம ஏன் வர புத்தாண்டுலேருந்து அந்த ஒரு கேரக்டர் நம்மளுக்குள்ளே வர வைக்க முயற்சி செய்யக்கூடாது? ரொம்ப யதார்த்தமாக இருங்க. 2 மனிதர்களுக்கு ஹார்ட் அட்டாக்கு கட்டாயம் வராதுன்றது இன்னொரு செய்தி. பைத்தியக்காரங்களுக்கு, குறிகாரங்களுக்கு, அதாவது இந்த நரிக்குறவர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, துப்பாக்கி சுடும்பொழுது காக்காலாம் அது குறி தவறி போயிடுச்சுன்னா அந்த காக்கா தனியாக பறந்து போகிறத இந்த நரிக்குறவர் ஒரு குண்டு வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட மாட்டாராம். போய் சாமி என்ன சூப்பராக மிஸ் ஆகுது பார்த்தியா அப்படின்னா அதையும் அவர் கொண்டாடுவாராம். இப்போ பைத்தியக்காரங்க ஏன் ஹார்ட் அட்டாக் வராதுன்னா, அவங்க உலகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதட்டம் இல்லாத, இறுக்கம் இல்லாத உலகம். இப்போ உடனே நீங்கள் தான் சிஎம் சொன்னால் யோசிச்சு பாருங்களேன், நம்மளால் அதை சமாளிக்க முடியுமா? அந்த சந்தோஷத்துலேயே செத்து போய்டும், அந்த அதிர்ச்சியிலே செத்து போய்டும். ஆனால் பைத்தியக்காரங்கிட்ட நீ தான் சிஎம் சொன்னால், நான் சிஎம்லாம் கிடையாது, நான் தான் பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அப்போ பதட்டம் இல்லாமல் அதாவது ஒரு நமக்குள்ளேயே நம்ம ஒரு பவுண்ட்ரி இறுக்கமாக இல்லாமல், பகையை பாராட்டாமல் நட்பை பாராட்டி வர இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டை ரொம்ப மகிழ்ச்சியாக நம்ம நகர்த்துவோம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்.